சென்னை மணலி புதுநகர் அருகே 5 வயது பெண் குழந்தையை போதையில் கடத்திய கட்டிட தொழிலாளியை போலீசார் கைது செய்தனர். சென்னை மணலி புதுநகர் வடிவுடையம்மன் நகர் பகுதியில் தாவேகா சார்பில் வழங்கப்பட்ட ரொட்டி, பால் மற்றும் ரொட்டியை அதே பகுதியை சேர்ந்த 5 வயது சிறுமி வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது அதே பகுதியில் கட்டிட வேலை செய்து வரும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த முரளி அந்த குழந்தையை கடத்தி சென்று தனது மணலி புதுநகர் வடிவுடையம்மன் கோவில் தெருவில் உள்ள தனது வீட்டில் மறைத்து வைத்துள்ளார். குழந்தையை பல இடங்களில் தேடி பார்த்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சந்தேகத்தின் பேரில் முரளியின் வீட்டுக்கு சென்று பார்த்தபோது அங்கு அந்த சிறுமி அழுது கொண்டிருந்ததாக தெரிகிறது. இது குறித்து முரளியிடம் கேட்டபோது குடிபோதையில் இருந்த அவர் அநாகரிகமான முறையில் நடந்து கொண்டு அருவருக்கத்தக்க வகையில் பதிலளித்ததாகவும் கூறப்படுகிறது. இது குறித்து சிறுமியின் தாயார் அளித்த புகாரின் பேரில் மணலி புதுநகர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து முரளியை கைது செய்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.